கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவியை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். இதை போன்ற அநேக காணொளிகளை நாங்கள் வெளியிடும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டால் அது உடனுக்குடன் உங்களிடத்திலே வந்து சேரும். அதற்கான நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி. இதை கேட்டவுடன் இவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் மீது கோபம் ஒருத்தனுக்கு வரலன்னா அவெல்லாம் மனுஷனா பிறந்ததே வேஸ்ட், இல்லைன்னா அவன் பிறவியிலேயே ஏதோ கோளாறுன்னு. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக செயலாற்றின நல்ல பணிகளை செய்ய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இவங்க அடிச்ச கொள்ளைக்கு நாங்க இன்னைக்கு ஒன்றும் பழி சுமந்துட்டு இருக்கோம். 2G எங்க ஆட்சி போனதுக்கே அதுவும் காரணமா இருந்துச்சு. அடுத்த நிமிஷமே வெளியே போனாங்களா? கனிமொழி எதுக்காக சிறைக்கு போனாங்க? வாங்கின காசு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதே குரல் பதிவில் இந்த ராஜா சொல்றாரு, அழகிரி வந்தார், நான் ஜெயிலில் திகார் சிறையில் நானும் கனிமொழி இருக்கிற போது அழகிரி வந்தாரு. எப்பா கலைஞர் டிவிக்கு போன பணமெல்லாம் ஸ்டாலின் தானே வாங்கி கொடுத்துருக்காப்ல, பேசாம அப்ரூவரா மாதிரி அவனை காட்டி கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் வெளியே வர வேண்டியதானே அந்த ஆள் சொன்னாரு. யாரையே அழகிரி சொன்னாருன்னு ராஜா சொல்றாரு. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல தான் இருந்தீங்களா? கலைஞர் டிவி போச்சு பணம், அதுக்கு மேல நான் சொல்ல வரும்ல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? அழகிரி ஒரு நாள் வராரு, ஒன்றும் ரகசியம் இல்லை. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை பிற்பாடு கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தானே. நீங்க கனிமொழி ஜெயிலில் இருக்கீங்க, ஸ்டாலின் தான் செஞ்சாலும் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதானே. நல்ல பணிகளை செய்த மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பேசினேன். ரெண்டுலையும் அவங்க கிட்ட ஒரே கேள்வி, ஸ்டாலின் ஏன் இது குறித்து பேசல அப்படின்னு. தேர்தல் நேரம் ஏன் ஸ்டாலின் அமைதியா இருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. இதுல 2 நேஷனல் டெலிவிஷன் அவங்க கிட்ட தான் சொன்ன ஒரே வார்த்தை தான், சாத்தான்குளம் நடந்த பொழுது நாங்கெல்லாம் அதற்காக பேசணும், ஸ்டாலின் எதிர்கட்சியா செயல்பட்டாரு, எல்லாம் நல்லபடியா போச்சு. ஆனா அவருடைய ஆட்சியில 2021 இருந்து 2026 வரை மொத்தம் 27 சம்பவங்கள் இது மாதிரி காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கு. அப்புறம் நீதிமன்ற கஸ்டோடியல் டார்ச்சர் டெத் ஒரு 7. ஆக ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த மரணங்கள் மிக அதிகமானவை. அதை மறைப்பதற்காக இதை பற்றி பேசாமல் இருக்கிறார். நல்ல பணிகளை செய்த மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு. ஆணவ கொலை, லாக்டவுன் கொலை, அதே ஒழிப்புகள், செயின் ஸ்நாச்சிங், பல்வேறு சட்டங்களுக்கு கேள்விக்குறியா போயிட்டு தான் இருக்குங்க. இதுல மாற்று கருத்து இல்ல. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நல்ல பணிகளை செய்த மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அத்தனை இடங்களிலும் கஞ்சா. கல்லூரிக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோம், கல்லூரி வாயிலே நின்று கஞ்சாவை கைகளிலே திணிக்கிறான். திணிப்பவனே இவன் தான். ஒரு கஞ்சா விற்கிறவனை கூட கைது செய்ய முடியல ஸ்டாலின் அரசாங்கத்தினால. ஏன்? என்ன விற்கிறதே வந்தான். காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா? ஒண்ணு வேண்டாம், கள்ளச்சாராயம் காட்சி 120 பேர்த்த கொண்டு போட்டான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கள்ளக்குறிச்சியில 120 பேர்த்த கொண்டு போட்டான். கொண்டவன் பேர் என்னங்க? கண்ணுக்குட்டி. அவன் பேர் என்ன? 120 பேரை கொன்ற அந்த பன்னிக்குட்டிக்கு பெயர் கண்ணுக்குட்டி. அவன் யாரு தெரியுமா? திமுக காரன். திமுகவுக்கு வேலை செஞ்சவன். இதே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அங்க கள்ளக்குறிச்சியில் இருக்கிற வசந்தம் கார்த்திகேயனுக்கு கைக்கூலி பார்க்கிற நாய். அன்னைக்கு அந்த 120 பேர் செத்து விழுந்த அன்னைக்கு தாயையும் தகப்பனையும் இழந்துட்டு கண்ணீர் விட்டுச்சு பாருங்க அந்த குழந்தைங்க. அந்த கண்ணீருக்கு சேர்த்து இவன் இந்த 5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டை நரவேட்டையாடி இருக்கிறான். 2 வயசு குழந்தை. அந்த குழந்தையை பார்த்தா, ஏய் நல்ல ஆம்பளை ஒருத்தர் இருந்தான்னா அந்த குழந்தையை பார்த்தா என்னடா தோணும்? ஏண்டா 2 வயசு குழந்தையை பார்த்தா எடுத்து வச்சு கொஞ்சம் தோணுமா? அந்த குழந்தை 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொன்னான் கிருஷ்ணகிரியில. 4 மாசம் அவனை பிடிக்க முடியல. 4 மாசம் கழிச்சு அந்த நாயை கைது பண்ணி பார்த்தா அவன் யார்? திமுகவோட பொறுப்பாளர். நாம கேட்போம், எத்தியார் குப்பத்துல 23 பேர் கள்ளச்சாராயம், 20 ஆண்டுகளுக்கு பிறகு 23 பேர் செத்தான். அடுத்த ஒரே ஆண்டுல கருணாபுரத்தில் 69 பேர் செத்தான் கள்ளச்சாராயம் குடிச்சு. துப்பற்ற அரசு, வக்கற்ற அரசு,
மக்களை பாதுகாக்காத இந்த அரசு, நான் சொல்லுகிறேன், நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 8863 படுகொலைகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றி இருக்கிறது திமுக கும்பல். அதுல திமுக காரனே 17 பேர். எப்படி இருக்கு? 3200க்கும் மேற்பட்ட பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில. 39 ஆணவ படுகொலைகள் நடந்தே இருக்கு. அதுல 13 பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரேப் அண்ட் மர்டர், கற்பழித்து படுகொலை 44 உயர்ந்திருக்கிறது இந்த ஆட்சியில். பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கிறது? நாங்க கேட்கிறோம். ஆக பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தான் பெண்களை இழிவாக பேசுகிற இது போன்ற பொறுக்கித்தனமானவர்களையும் இன்றைக்கு பெண் நிறுவனமும் திமுகவும் களமிறக்கி விடப்பட்டு பெண்கள் மீது அவதூறு பரப்புகிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல பணிகளை செய்த மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பெண்களுக்கு எதிரான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பறைசாற்றுவோம். தேர்தலில் நான் எந்த கட்சி சார்பும் உடையவனா இல்லாதபடி இருந்த ஒரு அருமையான சகோதரரை, அது ஒரு பாஸ்டருடைய மகன், அவர்கள் ஒரு ஊழியக்காரர் குடும்பத்திலிருந்து எழுப்பி கர்த்தர் இன்னைக்கு ஒரு அமைச்சராக்கி நமக்காக கிறிஸ்தவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதலமைச்சர் வரைக்கும் போய் பேசி உதவி செய்கிற ஒரு நல்ல பொறுப்பிலை தேவன் வைத்திருக்கிறார். அதனால கிறிஸ்தவனுக்காக மட்டுமல்ல, அவங்க எல்லாரையும் நேசிக்கிறவர்கள், எல்லாருக்கும் நன்மை செய்கிற இருதயம் கொண்டவர்கள். எல்லா வல்லதுகிற முயற்சி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்கணும். உங்களை பெரும்பான்மையான ஆண்களை கொலை செய்து பெண்களை விதவைகளாக்கி குடும்பங்களை நிர்மூலமாக்கி சமூக குற்றங்கள் ஏராளமாக பெருக காரணமான, அதே போல இங்குள்ள கொலை கொள்ளை இந்த மாதிரிப்பட்ட விடயங்கள் கூட அதிகரிக்க காரணமான ஒரு அரசின் பிரதிநிதியை, இங்குள்ள கனிம வளங்களை வெட்டி தொடர்ச்சியாக கேரளாவுக்கு கடத்த துணை போகக்கூடிய ஒருவரை, இங்குள்ள மலைகளை அழிக்க இயற்கையை சிதைக்க காரணமான ஒருவரை, இங்குள்ள மலைகளை வெட்டி கேரளாவுக்கு கடத்தும் போது தொடர்ச்சியாக லாரிகள் மூலமாக விபத்துகள் ஏற்படுத்தி இந்த நிலத்தில் ஏறத்தாழ 380க்கும் மேற்பட்ட மக்களை படுகொலை செய்ய காரணமான ஒருவரை, 1600க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமுற்று மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் முடங்கி கிடக்கிறார்கள். அதிலும் பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவர்கள். இதற்கு காரணமான ஒருவரை ஒவ்வொரு திட்டங்களின் மூலமாக ஊழல் செய்து பெருத்த ஒரு ஊழல்வாதிகளாக மாறி நிற்கக்கூடிய ஒரு அரசின் பிரதிநிதியை நீங்கள் இங்கு புனிதராக காட்ட முயற்சி செய்தது ஏனையா? நீங்கள் ஆட்சி செய்த 5 வருஷ ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பல நன்மைகளை வளர்ச்சிகளை கண்டது. அதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நான் தேவனை துதிக்கிறேன். கல்வித்துறையில் நிறைய ஆசீர்வாதமான நன்மையான மாற்றங்களை தமிழ்நாடு கண்டது. மருத்துவத்துறையில் ஆச்சரியப்படும்படியான நிறைய நன்மையான மாற்றங்கள் வளர்ச்சிகளை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் நிச்சயமாய் நிச்சயமாய் திருட்டு உருட்டு. திமுக வித்தியாசமாய் விதவிதமாய் ஊழலி. நீங்கள் ஆட்சி செய்த 5 வருஷ ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பல நன்மைகளை வளர்ச்சிகளை கண்டது. அதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நான் தேவனை துதிக்கிறேன். கல்வித்துறையில் நிறைய ஆசீர்வாதமான நன்மையான மாற்றங்களை தமிழ்நாடு கண்டது. மருத்துவத்துறையில் ஆச்சரியப்படும்படியான நிறைய நன்மையான மாற்றங்கள் வளர்ச்சிகளை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. திமுகவுக்கு எதுக்கு வாக்களிக்கணும்? இப்போ பள்ளிக்கூட பையன் பிள்ளை கையில எல்லாம் கஞ்சாவை கொடுத்து கல்லூரி மாணவர் கையில் இன்னைக்கு போதைப் பொருளை கொடுத்துருக்கானே, அதுக்காக வாக்களிக்கணுமா? அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், மகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், 2 பேரும் சிம் கார்டை போட்டு யாரு கூட பேசிட்டு தெரியுங்கன்னு பேசினாரே மூத்த அமைச்சர், அவர் பேசிய பேச்சுக்காக வாக்களிக்கணுமா? கோயில்ல சாமி கும்பிட நின்றுட்டு இருக்கிற பக்தர்களை பார்த்து சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியான்னு நான் வெளியே சொல்ல முடியாத கொச்சையான வார்த்தைகள்ல பேசுறாரே ஒரு அமைச்சர் சேகர் பாபு, அவருக்காக வாக்களிக்கணுமா? இல்ல சிறைக்குள்ள போய் ஜெயிலில் உட்காந்துக்கிற போது அமைச்சராக வச்சிருந்தாங்களே செந்தில் பாலாஜி, அதுக்காக வாக்களிக்கணுமா? கள்ளச்சாராயம் காட்சி 120 பேரை கொண்டானே திமுக காரன் கண்ணுக்குட்டி, அந்த கள்ளச்சாராயம் காட்சிகிறவனுக்கு வாய்ப்பளித்து வாழ்வளித்து அந்த கள்ளச்சாராயத்தை விற்பதன் மூலமாக லாபம் அடைந்த இந்த திமுக குடும்பத்திற்கு மீண்டும் கள்ளச்சாராயம் காட்சிற்காக வாக்களிக்க சொல்றீங்களா? எதுக்காக வாக்களிக்கணும்? மாநாட்டிற்கு வந்த இளைஞர்களினுடைய மேசை மீது பீர் பாட்டல்களை அடுக்கிய திமுகவிற்கு எதற்காக மீண்டும் பீர் பாட்டல் வேணும்னு வாக்களிக்கணுமா? 2.5 வயசு குழந்தைய கிருஷ்ணகிரியில பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்து 4 மாதம் கழித்து கைது செய்யப்படுறாரு ஒரு திமுக காரன். அந்த குழந்தையினுடைய உடற்கூறாய்வுல அந்த ரிப்போர்ட்டையே
மாத்தி இருக்கிறான். அதுக்காக மறுபடியும் திமுக காரனுக்கு வாக்களிக்கவா? அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ள பூந்து பல்கலைக்கழகத்திற்குள்ளேயே வைத்து ஒரு மாணவியை நாசம் செய்தானே, அந்த மாணவி அழுத்த திருத்தமாக சொன்னாரே, அவன் ஒரு சாரோடு பேசினான் என்று சொல்லி அந்த கொடூரமான குற்றவாளியை கைது செய்துட்டு வந்தபோது அவன் வீட்டில் உட்கார்ந்து இந்த ஸ்டாலின் அமைச்சரவையின் அமைச்சர் மா சுப்பிரமணியம் உணவருந்தி கொண்டிருக்கிற படங்கள் வெளியே வந்ததே, அதற்காக மறுபடியும் வாக்களிக்கிறதா இந்த திமுகக்கு? அதற்காக வாக்களிக்கலாமா? 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கான், அதுக்காக வாக்களிக்கிறதா? தெய்வ செயல் பண்ண வேலைக்காக வாக்களிக்கணும்னா வாக்களிங்க. ஒரு பெண்ணு வந்து கதர்னாலே ஆளுநர் மாளிகை முன்னாடி நின்னுட்டு, இந்த தெய்வ செயல் என்கிற திமுக காரன் எங்கள் காதலிக்கிற மாதிரி காதலிச்சு எங்களை கூட்டிட்டு போய் திமுகவினுடைய முக்கியமான தலைவர்களுடன் வந்து எங்களை விலைபேசி விற்கிறான் என்று சொல்லி அந்த பொண்ணு வந்து கதர்ச்சில்ல, அதுக்காக வாக்களிக்கணுமா திமுகக்கு? ஈசிஆர் சாலையில திமுக கொடி கட்டின வண்டியில 4 பேர் பெண் பிள்ளைகளை துரத்திட்டு ஓடினான் பார், அவனுக்காக வாக்களிக்கவா? அந்த துரத்திட்டு போனவன் யாருன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலையே இந்த காவல்துறை, அவனுக்காக வாக்களிக்கவா? இதோ 12வது படிக்கிற பிள்ளைய நாசம் பண்ணி வீசிட்டு போயிட்டானே தூத்துக்குடியில, 10 நாள் கண்டுபிடிக்க முடியலையே இந்த அரசாங்கத்தினால, கையாளாகாத அரசாங்கத்தினால, அதுக்காக வாக்களிக்கவா? இல்ல அந்த புள்ள எதுக்கு புதற்கு பின்னாடி போனான்னு திமுக காரன் ஒருத்தனை விட்டு பேச வச்சாங்க பாருங்க, அதுக்காக வாக்களிக்கலாமா? எதுக்காக வாக்களிக்கணும் திமுகக்கு? கோர்ட்டுக்குள்ளேயே வந்து அருவாள் வச்சு வெட்டி கொலை செய்ததுக்காக வாக்களிக்கிறதா? ஒரு ஊடகவியலாளனுடைய வீட்டுக்குள்ள வந்து செப்டிக் டேங்க் தண்ணி கொண்டு ஊத்தி விட்டு கருத்துரிமையை நசுக்குனானே, அதுக்காக வாக்களிக்கவா? யாரையுமே பேச விடாம தடுத்து கொண்டு இருக்கிற இந்த திமுக எந்த பத்திரிகையாளனும் வேலை செய்ய முடியாது. எவனெல்லாம் கூல கும்பிடு ஓடுறானோ, எவனெல்லாம் சல்யூட் அடிச்சு நிக்கிறானோ, எவனெல்லாம் திமுக கொடுக்கிற காசுக்கு வாலாட்டுகிறானோ, அவனையெல்லாம் பத்திரிகையாளனாக ஏற்றுக்கொண்டு மற்ற பத்திரிகையாளர்களை எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கிற திமுக, அதுக்காக வாக்களிக்கிறதா? சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இளங்கோவை பொதுமக்கள் முற்றுகையிட்டு, எங்கள் பகுதிக்கு சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி கிடையாது, உங்களுக்கு எதற்காக ஓட்டு போட வேண்டும் என்று கேள்விகளை எழுப்பியுள்ளனர். இந்த ஊருக்கு நான் எத்தனை முறை வந்திருக்கிறேன் என்று இளங்கோ மிரட்டும் தொனியில் பொதுமக்களை பார்த்து கேள்வி கேட்ட போதும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கு வந்தால் போதுமா என்று பெண்கள் கூட அவரை முற்றுகையிட்டு கேள்வி கேட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆட்சி செய்த 5 வருஷ ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பல நன்மைகளை வளர்ச்சிகளை கண்டது. அதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நான் தேவனை துதிக்கிறேன். பாஜக உள்ளே வந்துவிடும் என்று அர்த்தமற்ற பூச்சாண்டி காட்டி மக்களை ஏமாற்றி இலக்கு வைத்து டாஸ்மாக் வியாபாரம் செய்யும் அரசு, போதை கடத்தல் தலைவனை கட்சிக்குள்ளேயே வைத்திருந்த ஒரு அரசு, தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், ஆசிரியர் என அனைவரையும் உரிமை கோரி போராட வைத்த அரசு, இலவசங்களை அறிவித்துவிட்டு அதற்காக பெண்களை ஓசி என்று இழிவாக பேசிய அரசு, விலைவாசிகளை உயர்த்திய அரசு என இப்படிப்பட்ட ஒன்று தமிழகத்தில் இனி தேவையில்லை. கல்வித்துறையில் நிறைய ஆசீர்வாதமான நன்மையான மாற்றங்களை தமிழ்நாடு கண்டது. மருத்துவத்துறையில் ஆச்சரியப்படும்படியான நிறைய நன்மையான மாற்றங்கள், வளர்ச்சிகளை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இதே போல் தொழில் வளத்தில் தமிழ்நாடு முதன்மையான இடத்தில் வந்து நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட காரணமாக இருந்தது உங்களுடைய அரசாங்கம். நீட்டு ரத்து, நாங்கள் வந்த உடனே நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னீங்களே, நீட்டு ரத்து என்ன ஆச்சு? உங்களை நம்பி எங்கள் குழந்தைங்க 50 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே, அதுக்காக நாங்கள் ஓட்டு போடணுமா? பொய் வாக்குறுதியை கொடுத்தீங்களே, அதுக்காக நாங்கள் ஓட்டு போடணுமா? பெண்கள் இலவசமாய் பஸ்ஸில் பிரயாணம் பண்ண நீங்கள் செய்த உதவி, நிறைய பெண்கள் அதனால் மகிழ்ச்சி அடைந்ததை, நன்மை பெற்றதையும் பார்க்க முடிந்தது. இப்படி நிறைய நன்மையான காரியங்கள் நடந்தது உங்களுடைய ஆட்சி காலத்தில். அதை நினைத்து ஆண்டவரை துதித்து உங்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இன்னைக்கு பஸ்ன்ற விஷயத்த சொல்லி ஓசின்னு உங்க அமைச்சருங்க கொச்சைப்படுத்துறாங்களே, அதுக்காக நாங்க ஓட்டு போடணுமா கேளுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என்று கூறி பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியை திமுகவினர் உடைத்த சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்யாமல் பொதுமக்களுக்கு ஆதரவாக மனு கொடுத்த வழக்கறிஞர் இளவரசன் என்பவரை சட்டவிரோதமாக காவல்துறை கைது செய்திருக்கும் சம்பவம் அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் முடிந்தாலும் திமுகவிற்கு ஆதரவாகவே காவல்துறை செயல்பட்டு வருகிறதா என்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்பியுள்ளனர். கம்ப்ளைண்ட் நான் கொடுக்குறேன், பைப் பொடிச்சதுக்கான எல்லா விதமான வீடியோ ரெக்கார்டும் நான் கொடுக்குறேங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த என்னையே அரெஸ்ட் பண்றதுக்கு இன்னைக்கு போலீஸ் வந்திருக்குங்க. இதாங்க திமுக ஆட்சியில தேர்தலுக்கு பின்னாடி போலீஸினுடைய அராஜகம். இது குடிமக்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி தண்ணி கேட்டு மனு கொடுத்த என்னையே அரெஸ்ட் பண்றதுக்கு விடிய காலம் 4 மணிக்கு போலீஸ் வந்திருக்கு. போலி மதுபான கடைகள், கஞ்சா, அபின்னு இப்படி எங்கு பார்த்தாலும் என்ன தறிக்கெட்டு ஓடுது. இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது.
மணல் கொள்ளை நடக்குது, அந்த மணல் கொள்ளையை தடுக்க போன அதிகாரிகள் கொல்லப்படுறாங்களே, அதுக்காக ஓட்டு போடணுமான்னு கேளுங்க தயவு கூர்ந்து. ஒன்று டாஸ்மாக் கடை. அப்போ நிறைய குற்றங்கள் தமிழ்நாட்டிலே பெருக காரணமாக இருப்பது இந்த மதுபான கடைகள் என்று எல்லா அரசியல் விமர்சகர்களும் தெளிவாய் பேசியிருப்பது உங்களுக்கும் தெரியும். இந்த மதுபானத்தினால் நிறைய மரணங்கள், அதனால் கடந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் விதவைகள் பெருகி இருக்கிறார்கள், தகப்பனில்லாத குழந்தைகள் பெருகி இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. அதோடு தமிழ்நாட்டில் குற்றங்கள் பெருக காரணம், நிறைய விபத்துகளுக்கு காரணம் இந்த மதுபானம். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி நிறைய விபத்துகள், நிறைய மரணங்கள் நடைபெறுகிறது. பாலியல் சம்பந்தமான குற்றங்கள் பெருக காரணம் இந்த மதுபானம். இந்த மதுபானத்தினால் அவங்க என்ன செய்கிறேன்னு தெரியாதபடி சிறு குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரையும் பாதிக்கிற அளவில் இந்த மதுபான போதை தமிழ்நாட்டில் நிறைய பேரை பாதித்து விட்டது. ஆட்சியை பார்க்கறதுக்கு ஆள் இருக்கணும்ல. இப்பே பாதி பேர் செத்து விட்டான்னு சொன்னேன், மீதி பேரும் போய் சேர்ந்துருவான். அப்ப தமிழ்நாடு வெறும் நிலம் தான் இருக்கும் சார். ஆண்களில் சொல்ல கூச்சமா இருக்குங்க. நான் சொல்றதை விடுங்க சார். 5 வருஷத்துக்கு முன்னால அவங்க தங்கச்சி என்ன சொல்லுச்சு, முதலமைச்சருடைய தங்கச்சி, இந்தியாவிலேயே அதிகமான இளம் வயது விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க சொல்லுச்சா இல்லையா? அதுக்கு என்ன காரணம் சொல்லுச்சு? பாழாய் போன இந்த டாஸ்மாக் தான் சொல்லுச்சா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல அதான் மூடுவோம்னு சொல்லுச்சா? அதுக்கப்புறம் திமுகவே ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்களா, பெரிய போராட்டம்னு. எல்லாரும் அவங்க வீட்டுல கருப்பு கொடி எட்டி கருப்பு சட்டை போட்டு முன்னால போய் கொடி பிடிச்சு நில்லுங்கன்னு. ஸ்டாலின் நின்னாரா? அவருடைய மனைவி நின்னாங்களா? பையன் நின்னானா? அவங்க சொந்த பந்தம் எல்லாம் நின்னுச்சா ரோட்ல? ஆனா மூணாங்களா? இல்ல. அப்பவே 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவிலேயே அதிக இளம் வேலைகளுக்கு காரணம் டாஸ்மாக் கடைனா. இந்த 5 ஆண்டுகள்ல அதை விட அதிகமா கூடி இருக்குமா குறைஞ்சிருக்குமா? கூடி இருக்கும். தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடை இருக்குல்ல, நல்ல தரமான கம்பெனி இந்தியாவில் எவ்வளவு இருக்கு? வேற எங்கேயாவது வாங்குறாங்களா? ஒரு 4 கம்பெனில மட்டும் தான் வாங்குறாங்க. 4 பேர் யாரு சொல்லுங்க? பாலு, அதுக்கு மேல கனிமொழி அவர்கள் ஏதாவது சொல்லுங்க. அப்புறம் ஜெயலலிதா, சசிகலா, அவங்க மிடாஸ், அது ஒரு கம்பெனி தெரியாதா? ஜெகத் ரட்சகன் தெரியாதா? இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் தயார் பண்றாங்க. திமுக ஆட்சி வந்தாலும் அந்த 4 பேர்ட்டு தான் வாங்குவாங்க. அதிமுக ஆட்சி வந்தாலும் அந்த 4 பேர்ட்டு தான் வாங்குவாங்க. இதை நம்புங்க, தமிழ்நாடு உருப்பிடுமாங்க? கொள்ளையடிக்கிறது சண்டை போடுற கூட நடிக்கிறானுங்க. அதை நம்பிக்கிட்டு அவங்க சண்டை போடுறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா என்ன பண்ணுவான்? இந்த 5 வருஷத்திலே பாதி தமிழனை கொண்டாச்சு. குடி, கஞ்சா, அபின், ஹைஸ்கூல் பக்கத்தில் இருக்க பொட்டி கடையில எல்லாத்துலயும் இருக்கு. எப்படி வருது? இதெல்லாம் பார்த்து சரி பண்ணி அதை கண்டுபிடிச்சு அது ஏங்க இப்பதானங்க தூத்துக்குடி பக்கத்துல அவன் ஏற்கனவே 70 வயது ஒரு மூதாட்டியை கற்பழிச்சான்னு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றான் ஜாமீன்ல. அவன் ஒரு 15 வயசு பொண்ணை கற்பழிச்சு துண்டு துண்டா வெட்டி போடுறான். அவனை பிடிச்சி விசாரிச்சா என்ன சொல்றான்? என் போதையில நான் என்ன செஞ்சேன்னே தெரியலைங்கன்னு சொல்றான். இதை கேட்டவுடன் இவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் இது கோபம் ஒருத்தனுக்கு வரலன்னா அவெல்லாம் மனுஷனா பிறந்ததே வேஸ்ட், இல்லைன்னா அவனு பிறவியிலேயே ஏதோ கோளாறுன்னு. 2வது ஒரு காரியம் நான் அறிந்த விதத்தில் லஞ்சம். இது எல்லா அரசாங்க அலுவலகத்திலும் வேகமாக மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிட்டது ஏழை மக்களுக்கு. அப்போ ஒரு 10% லஞ்சம் வாங்குறவங்க இருந்தாங்க, 90% நேர்மையான அதிகாரிகள் இருந்தாங்க. ஆனால் இப்போ 10% தான் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க. 90% லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். மக்களை அடித்தட்டு மக்கள் வரைக்கும் பாதிக்கப்பட்டுட்டாங்க. நடுத்தர மக்கள் மிக அதிகம் பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஏன் இந்த தோல்வி வந்தது என்று கேட்டபோது, அரசியல் மாற்றம் வந்தது என்று கேட்டபோது நிறைய மக்கள் சொன்ன வார்த்தை லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். நேர்மையான ஒரு காரியத்துக்கு நன்மை பெறுவது கூட இவ்வளோ லஞ்சம். அதில் அரசியல்வாதிகள் பின்னணியில் இருக்கிறாங்க. அவங்க உங்கள் வரைக்கும் கை நீட்டுறாங்க. அதிகாரிகள் சொல்கிறாங்க எம்எல்ஏ கொடுக்கணும், மினிஸ்டருக்கு கொடுக்கணும், சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் போடணுன்னு. அதான் உங்களை அவங்க கை காட்டுகிறார்கள். அண்ணாமலையோட வாட்ச் இஷ்யூவா சிஎமோட வாட்ச் இஷ்யூவாங்க? இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு எது இஷ்யூன்றதே தெரியல. அண்ணாமலை ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் கட்டி திருடி கட்டினதா இருக்கட்டும், என்னங்க பிரச்சனை? இப்போ அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர், அண்ணாமலை சீஃப் மினிஸ்டரா? சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு, இந்த ஆட்சியை மாற்றணும்னு நினைக்கிறாரு சார். மாற்றணும். அவர் ஆன பிறகு வாட்ச் கட்டினா அதை எழுப்பலாம் கேள்வி. அன்னைக்கு எழுப்பலாம். அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் விட்டுருவோம். அவரை யார் சீஃப் மினிஸ்டராக உட்காந்தாலும் கேள்வி எழுப்போம். அண்ணாமலை உட்காந்தாலும் அன்னைக்கு எழுப்பலாம். இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் 1.25 கோடிக்கு ஜனவரி 1ஆம் தேதிக்கு வாட்ச் கட்டியிருந்தார். அந்த வாட்ச் ஏதுன்னு ஏன் ஒரு பத்திரிகையாளரும் கேள்வி எழுப்பல? அண்ணாமலை வாட்ச் தான் இஷ்யூ. அன்னைக்கு 1.25 கோடி ரிச்சர்ட் மில் வாட்ச் கட்டியிருக்காரா இல்லையா? யாரும் திருட்டுத்தனமா எடுக்கல அந்த போட்டோவை, அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. பதவியிலாவது இருக்காரா சபரீஷ்? ஒரு சாதாரண ஐடி எம்ப்ளாயிங்க அவரு. திருநெல்வேலியில ஒரு முதலியார் குடும்பத்தை சேர்ந்த சாதாரண ஐடி எம்ப்ளாயி. அவரோட மொத்த சொத்து ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட் இவ்வளவுதான்.
35 கோடிக்கு இன்னைக்கு கையில வாட்ச் கட்டுறதுக்கு 35 கோடிக்கு வாட்ச் மட்டும் வச்சிருக்காருன்னா என்னங்க அர்த்தம்? எங்க இருந்துங்க வந்துச்சு? ஒரு வாட்ச் 14 கோடி, மற்ற வாட்ச்ல 1.25 கோடி, 1.5 கோடி, 2 கோடி, 30 வாட்ச் வச்சு 35 கோடி வாட்ச் வச்சிருக்காரு. எங்க இருந்து வந்து செல்லாம்? இந்த குடும்பம், இந்த தமிழ்நாட்டையே தமிழ்நாடு நமக்கு சொத்து, நம்ம இஷ்டத்துக்கு கொள்ளையடிக்கலான்ட்டு இந்த குடும்பம் நினைக்குதுன்னு சொன்னேன் நானு. சேகர் பாபு தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஷாஜகான், பின்டன் தாஸ் போன்ற நில அபகரிப்பாளர்களுடைய துணையோடு போலி ஆவணங்கள் தயாரித்து நில உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிப்பது. அந்த பணத்தை முதலமைச்சருக்கு கொடுக்கின்ற காரணத்தினால் முதலமைச்சர் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இதை காதுல கூட வாங்கிக்கிறது கிடையாது. நாங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்றோம். 10,000 கோடி ரூபாய் சொத்து தமிழகம் முழுவதும் அவங்க அபகரிக்க பாக்குறாங்கன்னு சொல்லி, ஆனா அதுக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஒருத்தர் அடிச்சு 5,000 நகையை அபகரிச்சதா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நாட்டுல என்னவோ ஒரு யோகிய மாதிரியும் நாங்க யோகிஸ்தர்கள் எங்க மீது வேணும் என்று குறை சொல்றாருன்னு சொல்றாங்க. என்கிட்ட எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்கு. இது முழுக்க பாத்தீங்கன்னா ஊரை மிரட்டி கொள்ளை அடிப்பதற்கு நடைபெறுகின்ற ஒரு முயற்சி தான் இது. இதுல துரதிருஷ்டம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல முதலமைச்சரும் சம்பந்தப்பட்டு இருக்கிறாரு, இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவும் மந்திரியா இருக்காரு, அவரும் சம்பந்தப்பட்டு இருக்காரு. ஏன்னா பெரிய தொகை, பெரிய பணம் வருது, சுலபமா வருது, கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. போய் மிரட்டினா மாரோடைய மிரட்டினா துட்டு கொடுக்குறான். இந்த அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா 34 பேர் கொட்டேஷன் கொடுக்குறாங்க. 34 பேரும் ஒரே ரேட்டு. இப்போ 250 kV எடுத்துக்கிட்டீங்கன்னா நவம்பர் 2021 இது நடக்கக்கூடிய காலகட்டம் திமுக ஆட்சி அமைச்சு அந்த 2021 23 நடக்கக்கூடிய விஷயங்கள். நவம்பர் 2021 250 kVல 34 பேர் போட்டி போடுறாங்க. எல்லாம் அச்சடிச்ச மாதிரி ஒரே ரேட் 7,51,660 ரூபாய். எல்லாரும் 34 பீப்புளும். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஆளுக்கு 60 வச்சுக்கோங்க. 7 லட்சத்துக்கு கொஞ்சம் குறைக்கிற மாதிரி வச்சு 7,29,000 நீங்கள் டெண்டர் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துட்றாங்க பிரித்து. இந்த அஃபீஷியல் என்ன பண்ணிடணும், எப்படிப்பா 34 பேரும் ஒரே ரேட்டு கோட் பண்ணுவீங்க, என்னப்பா இது பண்ணுறீங்களா, கூட்டு சதி பண்ணுறீங்களா அப்படின்னு தான் கேட்டிருக்கணும். இது உங்களுக்கு எனக்கு இருக்கிற காமன் சென்ஸ் தானே. இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய விலை சந்தை மதிப்பு வெறும் 4,60,000 ரூபாய். நம்ம ஜெம் போர்ட்டலில் போய் மார்க்கெட் பிளேஸ்க்கு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அதற்கு பிறகு முந்தைய ரேட்டு இப்போ இதுக்கு 6 மாதம் முன்னாடி அப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த மார்ச் 2021 ஒரு டெண்டர் போடுறாங்க. அதுலேயுமே கூட்டு சதிலாம் நடக்குது. எப்படின்னா, அந்த L1 இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 4,62,000 கொட்டேஷன் கொடுத்துறாரு. இந்த L2 இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் சேர்ந்து 5,62,000 கொடுத்துருப்பாங்க. இந்த L1 வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த L2 சாப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவர் 4,62,000 யாரோ ஒருத்தர் சந்தை மதிப்புக்கு கொடுத்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த டெண்டரில் அவங்களுக்கு. இதை கட்டுப்படுத்த இந்த அரசாங்கம் தவறிவிட்டது ஒரு முக்கியமான காரணம் என்று நான் கருதுகிறேன். மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வந்து நன்மையான காரியத்தை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு அருளுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆகணுமாமா? தமிழ்நாடவே எழுதுறாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதுறாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கப்புசு. இவங்க ஆட்சி ஆடிக்கிட்டு தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாக Under the DMK government, violent crimes against women have become common. Recently, everyone saw the horrible news related to a DMK member who did not spare even a little girl. Today, criminals roam around fearlessly, harming women.